தெனாலி என்பது ஒரு அழகான கிராமம். ஒரு நாள் தெனாலிக்கு முனிவர் ஒருவர் வந்தார். அவர் ராமனின் வறுமை நிலையைக் கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றும் சொல்லிச் சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை ஜெபித்தான். காளி பிரசன்னமாகவில்லை. ராமன் யோசித்தான். சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது, முனிவர் சொன்னது 1008 முறை என்பது. உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜபிக்கத் தொடங்கினான். இரவும் வந்துவிட்டது. ஆனாலும் ராமன் காளி கோயிலை விட்டு அகலவில்லை. திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள். ஏன் என்னை அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக காளி கேட்டாள். அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான். தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை தீர வழியும் எனக்கு நல்ல அறிவும் தர வேண்டுகிறேன். காளி குபீர் என சிரித்தாள். உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா? ஆமாம் தாயே, புகழை அடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும். இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன. அந்த கிண்ணங்களை ராமனிடம் கொடுத்தாள் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்று புன்னகையுடன் கூறினாள். உடனே ராமன், என்ன தாயே, நான் இரண்டையும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்த சொல்கிறாயே, நான் எதை அருந்துவது என்று தெரியவில்லை என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சட்டென்று இடது கையில் இருந்த பாலை வலது கையில் இருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடக்கு மடக்கு என குடித்துவிட்டு சிரித்தான். காளியோ திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க சொன்னேன். ஆமாம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலை தானே குடித்தேன். ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே. காளி சிரித்துக்கொண்டே, ராமா, என்னையே நீ ஏமாற்றி விட்டாய். நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமனோ விகடகவி 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 என்று சொல்லி பார்த்து சிரித்துக் கொண்டான். திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறதே என்று மகிழ்ந்தான். ராமனின் சாமர்த்தியமான சிந்தனையால் எப்போதும் வெற்றியே பெறுவான் என்பது நமக்கு தெரிந்ததுதானே. இது போன்ற நல்ல நீதி கதைகளை தவறாமல் பார்க்க நமது வி டாக் ஃப்ரீக்வென்ட்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல்லை தட்டிவிட்டு செல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போமா?